இப்ப இவங்க ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னா, இப்ப லவ் பண்ற லவ்வருக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னா, எப்படிப்பட்ட கிஃப்ட்ஸ் குடுக்கணும்? இல்ல எப்படிப்பட்ட கிஃப்ட்ஸ் இவங்க குடுப்பாங்க? பொதுவாவே கடகம் லவ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கோயில்ல இருந்து இப்ப பொம்பள பிள்ளை ஒரு பையன லவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க வீட்ல கோயில் போயிட்டு வந்தாங்க, விபூதி எடுத்துட்டு வந்தேன்னு கொண்டு போய் குடுக்கும். ஆஹா! புரியுதுங்களா? கோயில்ல இருந்து லட்டு வாங்கிட்டு போய் குடுக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஆஸ்பிஷியஸான விஷயம்லாம் இவங்க வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. சூப்பர். இவங்க லவ்வபிளான விஷயத்த பிரசன்ட் பண்ண மாட்டாங்க. ஆஸ்பிஷியஸான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நான் உன்ன வந்து லவ்வரா பாக்கல. யூ ஆர் ஆல்மோஸ்ட் மை ஹஸ்பண்ட் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும். யூ ஆர் நாட் மை லவர். யூ ஆர் ஆல்மோஸ்ட் மை ஹஸ்பண்ட் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும். அந்த பையனுக்கும் யூ ஆர் ஆல்மோஸ்ட் மை ஒய்ஃப் அப்படின்ற மைண்ட் செட். ஓகே, ஓகே. அப்ப குடும்பத்துல எது எதெல்லாம் வந்து இத அந்த பொண்ணு வச்சுட்டு இருந்தா ரொம்ப நல்லது. அம்மா வந்து இங்க போனாங்க. கயிறு வாங்கிட்டு வந்தாங்க குபேரன் கோயில்ல. பொண்ணு கொண்டு போய் குடுப்பா. இந்த கயிறு கட்டிட்டு அவ நல்லா இருக்கணும். இந்த மாரி ஒரு கிஃப்ட் தான் அவங்க ரொம்ப பரிமாறிப்பாங்களே தவிர அழகான காதல். ஆமா. ரொம்ப அழகான காதல். அந்த மாரி கிஃப்ட்ட தான் பரிமாறிப்பாங்களே தவிர, ஒரு ஹோட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு, ஒரு பார்ட்டி வைக்கிறது லக்ஸூரியா அந்த அதெல்லாம் பண்ண மாரிலாம் இல்ல. மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. உண்மையான அன்பு தாங்க மேலோங்கும்னு சொல்லலாம். கடகத்தினோட காதல்.